கொடைக்கானல் அரசு மருத்துவமனை சாலை அன்று ஸ்தம்பித்து போனது. ஆண்களும் பெண்களும் நீதி கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். இந்த கழிவரத்துக்கு காரணம் ஒரு மரணம். 35 வயதான இளைஞர் ஒருவர் தற்கொலை செய்து உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கிறார். அந்த தற்கொலைக்கு காரணம் அவரின் மனைவியும் அவரது ஆண் நண்பரும் தான் என இறந்தவரின் உறவினர்கள் அவர்களை கைது செய்ய சொல்லி போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டம் கைவிடப்பட்டிருக்கிறது. யார் அந்த நபர், எதற்காக இந்த தற்கொலை என தெரிந்து கொள்ள விசாரணையை தொடங்கினோம். இறந்து போனவர் பாபு. 35 வயதான இவர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் செல்லபுரம் பகுதியை சேர்ந்தவர். டிரைவராக வேலை பார்த்து வந்திருக்கிறார். பாபுவுக்கு சசிரேகா என்ற பெண்ணோடு சில வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடந்திருக்கிறது. இந்த தம்பதிக்கு 11 வயதில் ஒரு மகள் உள்ளார். கணவன் மனைவிக்குள் அடிக்கடி குடும்ப சண்டை நடந்து வந்த நிலையில் சசிரேகா கொடைக்கானலைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபரின் அண்ணன் மகனான ஆதர்ஷ் என்பவருடன் 2 வருடங்களாக நெருங்கி பழகி வந்ததாக சொல்லப்படுகிறது. இருவரும் தனிமையில் அடிக்கடி சந்தித்து உறவு வளர்த்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த ரகசிய பழக்கம் குறித்து 8 மாதங்களுக்கு முன்புதான் பாபுவுக்கு தெரிய வந்திருக்கிறது. மனைவியை கண்டித்திருக்கிறார். இதனால் இருவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. சசிரேகாவின் குடும்பத்தினர் முன்னிலையில் பஞ்சாயத்து பேசியிருக்கிறார்கள். இருவரும் பிரிந்து வாழ முடிவெடுத்ததாக கூறப்படுகிறது. 6 மாதத்துக்கு முன்பு நீதிமன்றத்தில் விவாகரத்து வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றதுன்னா, என் வாழ்க்கையும் கெட்டு போச்சு. என் ஒய்ஃபு, என் பிள்ளைய, என் பொண்ணு எல்லாமே என்னை ரொம்ப துரோகம் பண்ணி என்னை இது பண்ணிடுச்சுங்க. என்னோட இதுக்கு காரணமே எங்க மாமியார், மாமனார். மாமியார் திலகா, மாமனார் பாபு. சரியா? 10வது என்னோட மனைவி சசிரேகா. இவங்க தான். நான் அவங்களுக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கேன், எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்கேன். என்னோட வாழ்க்கைக்கு கெடுத்ததுக்கு காரணமே இவ தான். இவ 2வது கள்ள தொடர்பு வச்சு என்னை அசிங்கப்படுத்தி, ரொம்ப அவமானப்படுத்தி, என்னை ரொம்ப இது பண்ணி என் லைஃபையே கெடுத்துட்டான். நான் வாழ்ந்து, நல்லா வளர்ந்து சமூகத்துல கொடைக்கானல நல்ல பேர் எடுத்திருந்தேன். சரியா? நான் என்னோட வாழ்க்கையை கெடுத்ததே இவ தான். இந்த சூழலில் பாபு மீண்டும் மனைவியுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார். இதற்காக மனைவியை நேரில் சந்தித்து பேசியதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் சசிரேகாவுக்கு மீண்டும் பாபுவோடு சேர்ந்து வாழ்வதில் விருப்பம் இல்லை. விவாகரத்து வாங்குவதிலேயே அவர் குறியாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த விஷயம் சசிரேகாவின் ஆண் நண்பர் ஆதர்ஷுக்கு தெரிய வந்ததை அடுத்து அவரும் அவரது ஆட்களும் சசிரேகாவின் குடும்பத்தினரும் பாபுவை மிரட்டியதாக சொல்லப்படுகிறது. இதனால் மிகுந்த மன உளைச்சலில் இருந்த பாபு உயிரை மாய்த்துக் கொள்ள முடிவு செய்திருக்கிறார். சம்பவத்தன்று இரவு நாயுடுபுரம் பகுதியில் உள்ள தங்கும் விடுதியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இறப்பதற்கு முன்பு தனது சகோதரிக்கு பாபு வாட்ஸ்அப் ஆடியோ ஒன்றையும் அனுப்பியிருக்கிறார். அம்மா, நானே அண்ணன் சரி எல்லாத்தையும் படிச்சிருக்க, மாமா அக்கா பிள்ளை எல்லாத்தையும் படிச்சிருக்க. ஐயா, அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க கூட நம்புறேன். என்ன மன்னிச்சிருக்க. ஆனா அவங்கனாலதான சாகிறவையா பணத்தை வச்சு என்ன ரொம்ப மிரட்டிட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாடி கூட என்ன மிரட்டிட்டாங்க.
குடும்பத்தையே கொன்றுன்னு சொல்லி மிரட்டிட்டாங்க ஐயா. நான் சேர்கிறதோட என் குடும்பம். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் சசிரேகா மற்றும் அவரது நண்பர் ஆதர்ஷை கைது செய்ய வேண்டும் என பாபுவின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நாங்க பணம் கொடுத்துட்டோம் காவல்துறைக்கு, எல்லா இடத்துலயும் எங்களுக்கு பண வசதி இருக்குன்னு சொல்லி ரொம்ப கொடுமைப்படுத்தி இருக்காங்க. என் தம்பியை மிரட்டி இருக்காங்க. எனக்கு எல்லாத்தையும் வாட்ஸ்அப் பண்ணா, தயவு செஞ்சு என் தம்பிக்கு நீதி கிடைக்கணும். சசிரேகா மற்றும் அவரது குடும்பத்தினர், ஆதர்ஷ் மற்றும் அவரது நண்பர்கள் மீது போலீசார் எஃப்ஐஆர் பதிவு செய்திருக்கிறார்கள். அதன் பிறகே போராட்டம் கைவிடப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் தொடர்புடைய அனைவரும் தலைமறைவாக உள்ளனர். அவர்களை கைது செய்து விசாரிக்கும் பட்சத்தில் இந்த சம்பவத்தின் முழு பின்னணியும் தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.